ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜா பர்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் தனது எக்தள பக்கத்தில் பதிவு செய்திருந்த அவருடைய கருத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்நோயாளிகள் புறநோயாளிகள் என தினமும் சுமார் 6000 பேர் சிகிச்சை பெற்று வரும் மிக முக்கியமான மருத்துவமனை. இங்கு கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக குடிநீர் வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் அவநிலையில் வைத்திருக்கிறது திமுக அரசே. ஏற்கனவே கடந்த மே மாதம் தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 34 கல்லூரிகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாதது அடிப்படை வசதி குறைபாட்டை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. மாணவர் சேர்க்கை நிறுத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் திமுக அரசு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தனது பங்குக்கு ஒரு விளம்பர நாடகத்தை அரங்கேற்றுவதோடு தனது பணி முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்கிறார். இதனால் பாதிக்கப்படுவது எனவோ ஏழை எளிய பொதுமக்களே. உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளுக்கான சுத்தமான குடிநீர், சுகாதாரமான மருத்துவமனை வளாகம், போதிய மருத்துவர்கள் மற்றும் மருந்துகள் என அனைத்தும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாக தனது கருத்தில் பதிவு செய்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.